இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளர் இவ்வாறு சொன்னார். இந்த உலகத்திலேயே சிறந்தவை 4, அதைவிட மேலானது இந்த உலகத்துமே கிடையாது. எப்படி இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்ததுன்னு சொன்னால் 4 விஷயம்தான். இந்த 4 விஷயத்தை தவிர நாம் வாழும் இந்த காலத்தில் சொல்கிறோம். நாம் 2025 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இன்றைக்கு நாம் வாழும் காலத்தில் இந்த 4 விஷயங்கள் தான் மிகப்பெரியது. இதுக்கு அப்புறமா ஏறலாம் என்று சொன்னார். ரொம்ப ஆர்வமாக காதை தீட்டி வச்சுக்கிட்டு கேட்டேன், என்னடா 4 விஷயங்கள், அதை தவிர்த்து ஒன்றுமே உலகத்தில் கிடையாதா என்று நான் ரொம்ப ஆர்வமாக அதை கேட்குறேன். அந்த பேச்சாளர் சொன்னார், உலகத்திலேயே 4 முக்கிய விஷயங்கள்: காசு, பணம், துட்டு, மணி. ஒரு திரைப்பட பாட்டு இப்படி தானே வரும்ல, காசு, பணம், துட்டு, மணி. இந்த உலகம் இன்றைக்கு இந்த பணத்தின் மீது, செல்வத்தின் பின்னாடி ஓடுகின்ற விஷயத்தை நம்ம மறுக்க முடியாது. அந்த பேச்சாளர் சொல்வது 100க்கு 101% சரி, உண்மைதாங்க. இன்றைக்கு ஒரு நியூஸ் பேப்பர் எடுங்க பார்ப்போம். உங்கள் சாய்ஸ் ஏதாவது பேப்பர் எடுங்க பார்ப்போம். பணத்திற்காக அதில் ஒரு கொலை இல்லாமல் இருக்கான்னு பாருங்க பார்ப்போம். நீங்கள் நகைக்காக கழுத்து அறுக்கப்பட்டது, பெத்த புள்ள தகப்பன் சொத்து கொடுக்கலன்னு கொலை பண்ணா, யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நடக்குதா இல்லையா? இது அன்றைக்கும் இருந்தது. என்னங்க காசு, என்ன காசு? காசெல்லாம் வாழ முடியாது, காசு அவசியம்தான். ஆனால் இவ்வாறு தான் வாழணுமா? முதல் வாசகம் பாருங்க. அதாவது இறைவாக்கினர் ஆமோஸ் ஒரு ஒரு புரட்சிகர இறைவாக்கினர். அவர் மிக ஆர்வமாக கடுந்துரைப்பார். தப்பு சொன்னீங்கன்னா அது பழிச்சுன்னு சொல்லுவார், யாரும் பயப்பட மாட்டார். அந்த ஒரு ஆள். வடநாடு தென்னாடு பிரிந்த நேரம் அது. இங்கே எருசலேம் தலைநகரம், அங்கே பெத்தேலுங்க, அங்கே தலைநகரம். வடநாட்டில் 2 பிரிஞ்சு போச்சு. ரகபயாம் ஜெரொபோவாம் பிரிச்சுட்டாங்க. 2 நாளாக பிரிஞ்சிடுச்சு சாலமனுக்கு அப்புறம். அப்போது வடநாட்டில் இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, மனம் போன போக, ஏன்னா தென்னாட்டில் எருசலேம் இருக்குது, ஆண்டவருக்கு பயந்து இங்கே வாழ்கிறாங்க. தென்னாட்டில் என்ன பண்ணுறாங்க, வடநாட்டில் என்ன பண்ணுறாங்க, மனம் போன போக்கில் வாழ்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமோஸ் போ, வடநாட்டுக்கு போ, அந்த நாட்டோட மக்கள், அங்கேயும் என் மக்கள் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த மக்கள், அவங்க இஸ்ராயல் மக்கள் பிரிஞ்சு தானே வாழ்கிறாங்க. அங்கே போய் அவங்களுடைய தப்பை எடுத்து சொல்லு, இப்போ சொல்லி திருந்தி வாழ சொல்லி அங்கே அனுப்புகிறார். இதன் பின்னணியில் தான் அந்த ஆமோஸ் நூல் இருக்கும். வாசிச்சு பாருங்க, அற்புதமான நூல் அது. அப்போது ஆண்டவர், அந்த ஆமோஸ் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு வடநாட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்கிற சொல்கிறார், நீங்கள் வறியோரை நசுக்கி, ஏழைப்பாளையெல்லாம் நசுங்களா பாவிகளா, நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கிறீங்களே. வெள்ளி காசுக்கு ஏழைகளையும், 2 காலணிக்கும் செருப்புக்கு வறியவர்களையும் விலை கொடுத்து வாங்க. செருப்பு மனுஷனும் சமமாய ஏழை மக்களை போது, ஏன்னா பணம் கூட செல்வம் சேர்ந்துடுச்சுன்னா என்ன செய்யலாம் நினைப்பா உங்களுக்கு. என்ன பண்ணுறாரு, வன்மையாக கண்டிக்கிறார். அது மட்டும் கிடையாது, நீங்கள்லாம் என்ன கடவுள் பின்னாடியே போகிற மாதிரியும், கடவுள் வார்த்தையே நீங்கள் கேட்டு யோக்கியமாக வாழற மாதிரியும் நீங்கள் நடக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? சொல்ல பாருங்க பார்ப்போம். நீங்கள் உங்கள் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது விடியும் காத்துட்டு இருக்கிறீங்க. இந்த காலத்தில் அந்த பௌர்ணமி அமாவாசை ஒரு முக்கியமான நாளாக கருதுனாங்க.
அதான் சில இப்போ இன்றைக்கும் பாருங்களேன், அமாவாசையில் சில இப்போ இந்து சகோதரர் பாருங்க பார்ப்போம், ஒரு திதி கொடுக்குறதோ சில விஷயங்கள்லாம் செய்வாங்க, புரிந்தமாக நாளில் கடைபிடிப்பாங்க. அது அப்போ தான் அப்படி இருந்தது. அப்போ அமாவாசை எப்பொழுது விடியும், அமாவாசை எப்போ முடியும் இல்லையா? எப்போது கோதுமை நல்ல விலைக்கு விற்கலாம், அதாவது கடவுளுக்கு விஷயத்தை எப்போ ஒழிஞ்சு போவார் கடவுள், தள்ளி விட்ட மேலே பார்ப்போம் என்று பணத்தில் போய் பேய அலறீங்களா நீங்கள் என்று இங்கே ஆமோஸ் இங்கே சொல்லுகிறார். இன்னும் பாருங்க பார்ப்போம், ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும், மரக்காலை சிறியதாக்கி. ஒருத்தர் 10 ரூபா கொடுக்குறாங்க, 10 ரூபா கொண்டு பொருள் தரணும் இல்லை, நீ என்ன பண்ணுற, கொடுக்கின்ற அந்த அளவை குறைச்சிடுற, மரக்காலை சிறியதாக்குற. அடுத்து பாருங்க பார்ப்போம், எடைக்கல்லை கனமாக்கி. கொடுக்கும்போது சின்னதாக ஆக்கி நீ விற்கிற, வாங்கும்போது என்ன பண்ணுற, எடைக்கல்லை கனமாக ஆக்கி பொருளை அவங்ககிட்ட வந்து வாங்குற. இப்போ 5 கிலோ எடைக்கல் வச்சுக்கோமே, நீ 10 அது 8 கிலோ அளவு எடைக்கல் செஞ்சு அதை 5 அதை எழுதி என்ன பண்ணுற, மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறிய. எப்படி இதுவா நீ வாழ்கிற வாழ்க்கை என்று ஆமோஸ் இங்கே சாடுகிறார். சொல்லுங்க, அப்படியே பணம், அப்படியே காசு, உனக்கு காசு மேலே வெறி, உனக்கு இப்படி செல்வம் சேர்க்கணுமா என்று ஆண்டவர் இங்கே இழுத்துரைக்கிறார். பணம் ஏன் தேவையில்லையா? அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம், என்றும் அழிந்திடாத வாழ்வை கொடுக்கும் உணவிற்கே உழைப்பேன் நானே. ஆனால் இன்னைக்கு அழிந்து போகும் செல்வத்து மக்கள் ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு கண்டிக்கிறார். இன்னும் வாசிக்கலாம் பாருங்க பார்ப்போம். எடைக்கல்லை கனமாக்கி கள்ள தராசினால் எப்படி மோசடி செய்யலாம், வெள்ளி காசுக்கு ஏழை எப்படி வாங்கலாம், 2 செருப்புக்கு அடிமையை எப்படி வாங்கலாம் என்று. அது மட்டும் கிடையாது, கோதுமை பதர்களை எப்படி விற்கலாம் பாருங்க பார்ப்போம். இப்போ எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் செல்வத்தின் மேலே வெறி பிடிச்சி தெரிஞ்சால் ஒன்றுமில்லாத பதர்களை விற்று காசாக்கி ஏழை மக்கள் வயிற்றடிக்கிறான் பாருங்க பார்ப்போம். இப்படியெல்லாம் உங்களுக்கு செல்வம் தேவையா என்று ஆண்டவரின் கடை. என்னையா காசு? சொல்களே, ஒரு ஃபேஸ்புக்கில் இந்த கதையை நான் வாசித்தேன். ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான்னா, கடற்கரை பக்கமாக அப்படி போயிட்டு இருக்கான். தன்னோட தங்கச்சியை கையில் பிடிச்சி, சின்ன குட்டி பையன் தங்கச்சியை கையில் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தான். அப்போ தான் அந்த குழந்தை என்ன பண்ணுறா, அண்ணா கிட்ட அண்ணா இந்த பலூன் நல்லா இருக்குண்ணா, எனக்கு பலூன் வாங்கி கொடுண்ணா அப்படின்னு பிள்ளை கேட்குறா. வா நான் வாங்கி தரேன், வா. கடைக்கார அங்கிள், பாப்பாவுக்கு பலூன் வேணுமா, அதுவும் அந்த பலூனுக்கு என்ன கலர் வேணும், எனக்கு பிங்க் கலர் வேணும், அந்த பிங்க் பலூன் பாப்பா கொடுங்க. பாப்பாவுக்கு எவ்வளோ பலூன் அது, 2 ரூபாப்பா. நான் நல்லா காசு வச்சுருக்கேன், கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த பிங்க் பலூனை வாங்கி அந்த தன்னுடைய குழந்தை சகோதரிக்கிட்ட கொடுக்குறான். அந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சி, அண்ணன் பலூன் வாங்கி கொடுத்துட்டாரு. குழந்தை குதிக்கிறா. இந்த பையனை பண்ண டக்குன்னு பாக்கெட்டில் கை விட்டு 2 கிளிஞ்சல்கள், சிப்பி கடக்கில் கிளிஞ்சல் கடல் பீச்சில், அது பாக்கெட்டில் வச்சுருக்கான். அந்த சிறு குழந்தைக்கு அதுதான் அதோட காசு. விளையாடுவாங்கல்ல, நம்ம சின்ன விளையாடுவோம் பாருங்க பார்ப்போம், கல்லாம் வச்சு விளையாடுவோம், கல் வச்சு எண்ணி விளையாடுவோம் நம்ம. ஆனால் அதான் அந்த பிள்ளைக்கு அது காசு. அந்த கடைக்காரர் 2 கிளிஞ்சல் கொடுக்குறான். இந்தாங்க 2 கிளிஞ்சல், இதுதான் 2 ரூபா வச்சுக்கோங்க, தேங்க்யூ அங்கிள்னு சொல்லிட்டு போகிறான். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கடைக்காரர், இருப்பா இது நிறையா காசு, இந்த காசுக்கு இன்னும் மீதி காசுலாம் இருக்குது, இருங்க சொல்ல என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைகளுக்கு கை நிறைய சாக்லேட் அள்ளி கொடுக்குறாரு. இதுக்கும் இந்த காசுக்கு, இந்த 2 காசுக்கு இதுவும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு நிறைய மிட்டாய்கள் அள்ளி கொடுத்து அனுப்பிச்சாரான். அப்போ கடைக்கார பையன் கேட்குறான், என்னென்ன 2 கிழிஞ்சலுக்கு பலூனு கொடுத்து அதுவே பெருசு, அம்மா முட்டாயத்துக்கு பிள்ளை கொடுக்குறீங்க நீங்கள் என்று அந்த பையன் கேட்டானா. வாய மூடுறா, நம்ம கொடுத்தது பெரிய விஷயமாடா, நமக்கு இன்னும் ஒரு 50-100 ரூபா நஷ்டமாக இருக்குமா, என்னடா பெருசு. அந்த குழந்தை, அந்த பிள்ளையை பாரு, தன் பிள்ளைக்கு, தன் சகோதரிக்கு பலூன் வாங்கி கொடுத்துருக்கிற மன நிறைவு, அந்த 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 அன்புக்கு, அந்த பாசத்துக்கு என்னடா பெருசு, வாய மூடான்னு சொன்னாரான். உண்மைதான் சகோதரர்களே, இந்த உலகத்தினுடைய அன்புக்கு முன்பாக என்னையா காசு பண்ணும், என்ன காசு பண்ணும் சொல்லுங்க மாப்போ, என்னையா வச்சு என்ன பண்ண போற நீ? அந்த குழந்தைய யோசித்தேன், மன நிறைவு அடைச்சேன். ஐயோ, என் தங்கச்சிக்கு நான் பலூன் வாங்கி கொடுத்துட்டேன், 2 ரூபாய் கொடுத்தேன் நான். அந்த மன நிறைவுக்கு முன்பாக நம்ம காசுலாம் உண்மை கிடையாது. நீங்கள் 2ஆம் வாசகம் பாருங்க பார்ப்போம். ஒரு ரொம்ப ஆழமான வாசகம் இதெல்லாம். 2ஆம் வாசகம்னா சொல்கிற பாருங்க பார்ப்போம். இது
இதை எவ்வாறு நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோன்னு தெரியல. அவ்வளோ மனம் கனத்த ஒரு வரிகள் இதெல்லாம். அனைவருக்காகவும் மன்றாடுங்க, கடவுள்கிட்ட வேண்டுங்க, பரிந்து பேசுங்க, நன்றி சொல்லுங்க. அதுவே நான் உங்களுக்கு தர அறிவுரை. இன்னும் கீழே பாருங்க பார்ப்போம். இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய், கண்ணியத்தோட வாழுங்க. முதல் வாசலில் பார்த்தீங்களா, பதரை எப்படி விற்று காசாக்கலாம். இதுதான் வாழ்க்கை. காசு பணம் தான் வாழ்க்கை. மக்கள் வயிற்று அடிக்கிறது தான் ஏதோ வாழ்க்கை. கண்ணியத்தோடு வாழுங்கள், இறை பற்று கொண்டு வாழுங்கள், தொல்லையின்றி அமைதியோடு யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் மன நிறைவோடு வாழுங்கள், அமைதியோடு வாழுங்கள். இந்த வரியில் நம்ம யோசிச்சு பாருங்க. காசு பெருசு கிடையாது, கண்ணியம் பெருசு, நீதி நியாயம் ஆண்டவருக்கான பாதை பெருசு. அதை எடுத்து இன்றைக்கி உலகம் எப்படி போயிட்டுருக்குது சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சகோதரர்களே, இன்றைய திருப்பாடல் பார்க்கணும். நாமெல்லாம் அதாவது பணம் இருக்கிறவங்க ஏழைகளை நினைக்கிறாங்க, அடித்து ஒடுக்கி நம்ம வாழ்ந்துடலாம், நமக்கு எல்லாம் இருக்குது போதாது சொல்லுவாங்க இல்லையா, தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவார்கள். திருப்பாடலை பல்லவி நம்ம பார்க்கணும். ஏழைகளை ஆண்டவர் தூக்கி விடுகிறார். நீ ஏழை மக்கள் அடித்து ஒடுக்கி நீ நசுக்கி வாழ்ந்துடலாம், ஞாபகம் வச்சுக்கோ, கடவுள் அவங்க கூட இருக்கிறார். என்றைக்காக இருந்தாலும் கடவுள்கிட்ட கணக்கு கொடுத்தாங்க, மாற்றவே முடியாது. பாருங்க பார்ப்போம். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏசப்பா வந்தாலும் பாருங்க பார்ப்போம். ஏசப்போட சீடர்களாக எத்தனை செல்வந்தர்கள் இருந்தாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. கடலை மீன் பிடிச்சவங்க, வரி வாங்கினவங்க, இயேசுவை காட்டி கொடுத்த பணத்தாச்சு கொடுத்த யூதாஸ், இப்படிப்பட்டவங்க தான் அந்த ஆண்டவர் கூட வச்சுருந்தாரு. வெளியே பெரிய மிட்டாமராசன ஆண்டவர் கூட வச்சில்லை, சாதாரண மக்கள் ஆண்டவர் கூட வச்சுருந்தார். சொற்களே, ஏழைகள் பால் இறங்குகிறவர் ஆண்டவர். அதனால் ஏழை மக்களை ஒடுக்கி நம்ம அப்படி காசு சேர்த்து நம்ம செல்வந்தராகி வாழறது அப்போ ஒரு பெரிய உயர்வு நினச்சிக்கூடாது. நம்ம நட்சத்திர வாசகம் பாருங்கள். இன்றைக்கி ஒரு செல்வந்தன்கிட்ட ஒரு தன்னுடைய ஊழியர் மாட்டிக்கிறார், ஏதோ பிரச்சனை. என்ன பண்ணுறாரு, அவர் மாட்டிக்கிறார். அப்போது அதுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. தண்டனை முதலாளி தண்டனை கொடுத்தாரு அவருக்கு. நச்சதி பாருங்க, அந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு. அவருடைய முதலாளியோட பொருட்களை பாழாக்கி கஷ்டத்தில் அவர் மாட்டிக்கிறாரு. முதலாளி சொல்கிறாரு, இனிமேல் எனக்கு தேவையில்லை, எனக்கு வெளியே போ, இன்னும் கணக்கு எனக்கு ஒப்படைச்சிட்டு வெளியே போன்றாரு. இவர் நாளைக்கு வெளியே போகணும். இப்போ என்ன பண்ணுறது, எது பண்ண வெளியே போனால் இவருக்கு யார் ஆதரவு கொடுப்பா, யார் இவருக்கு சாப்பாடு போடுவா, யார் இவருக்கு கவனிச்சுக்குவா? இவ்வளோ காலம் முதலாளி விட்டு வாழ்ந்தாச்சு. அப்போ அந்த வேலையாளருடைய முன்மதி யோசிக்கணும். அப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க பார்ப்போம். எப்பா கடங்காரங்க வா, உனக்கு எவ்வளோ நீ முதலாளிட்ட வாங்கியிருக்கிற? 100 குடம் எண்ணெய், 50 குடம் எழுது. நீ என்ன வாங்கியிருக்கிற? 100 மூட்டை கோதுமை, 80 மூட்டை நீ எழுது. செல்வத்தை தாழ்வாக்கி தன் வாழ்கின்ற வாழ்க்கையை முன்வைக்கிறார். நான் போய் நல்லபடியாக வாழணும். என்ன பெரிய செல்வம், செல்வத்தை குறைச்சி எழுது என்று அவருடைய எண்ணத்தை பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. செல்வத்தை ஒரு தேவை கிடையாது, செல்வம் உன் வாழ்க்கையை முன்னவை. கடவுள் உன்னை வாழ வைக்கிறவர் அவர் தான். தினமும் நம்மை வாழ வைக்கின்ற சொத்தே அவர் தான். அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையை மனசில் வை, செல்வங்களை தூக்கி வெளியே போடு. நான் பரிசேயன், கமாலியல் காலையில் உட்காந்து படித்தவன், பெஞ்சமின் குலத்தான், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன். இதெல்லாம் எனக்கு கௌரவம், பெருமை. ஆனால் என் ஆண்டவருடைய ஒப்பற்ற இந்த பெயருக்காக, இயேசு கிறிஸ்துவோடைய பெயருக்காக இதெல்லாம் குப்பன் தூக்கி போகிறோம் போக சொன்னார். சர்களே, இன்றைக்கு நற்செய்தியில் இறுதியாக இந்த வருதில் வரும் பாருங்க பார்ப்போம். ஒருவர் இருவருக்கு பணி செய்ய முடியாது. ஒருவர் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணி செய்ய முடியாது. செல்வமா கடவுளா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பார்க்கணும். இறுதியாக ஒரே ஒரு குட்டி கதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஒரு ஏழை ஒரு பையன் என்ன பண்ணுறான், அங்கே அந்த ஹோட்டலுக்குள்ளே வரான். வேலையாக்கிற அவர் தோத்துறாங்க, இப்போ தோத்துறாங்க, எப்போ இருப்பா என்று சொல்லி அந்த நபர் அவரை உள்ளே கூப்பிட்றாரு. என்ன ஒன்று சாப்பிடு,
வயிறார அந்த பையன் சாப்பிட்றான். சாப்பிட்ட பிறகு எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சி கொஞ்சம் வாங்கிட்டு போட்டுங்களா, வழக்கம் இன்னொன்று வாங்கிக்கப்பா என்று அந்த என்ன பண்ணுறாரு, அந்த பிள்ளைகளை வீட்டுக்கு வாங்கி கொடுக்குறாரு. அந்த பையன் மகிழ்ச்சியாக போகிறான். ஐயோ, எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் யாரும் சாப்பிடுவாங்கன்னு சந்தோஷமாக போகிறான். அப்போ இந்த நபர் சொல்கிறாரு, அந்த பரிமாறுகிட்ட, எப்பா அந்த பில்லு என்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு 2 பில்லு கொண்டு வராரு. சார், இது உங்களுக்கு சார் இந்த பில்லு, நீங்கள் சாப்பிட்டதுக்கு. ஓகே, அந்த தம்பிக்குடைய பில்லு கொடுங்க. அந்த பில்லு வாங்கி பார்க்குறாரு. அந்த கடைக்காரரு அந்த பில்லை எழுதியிருக்கிறாரு, அன்புக்கு விலை கிடையாது சார். என்ன எழுதினார், இந்த ஏழை பிள்ளைக்கு செஞ்ச உதவிக்கு விலை கிடையாது, நீங்கள் போனாலும் எழுதினாரா. சகோதரர்களே, அன்புக்கு நிற்கிற எதுவுமே கிடையாது. அன்பே கடவுள். எனவே நாம் கடவுளை தேடும் பிள்ளைகளாக வாழ்வோம். செல்வத்தை விட்டுழைத்தால் கடவுள் நம்மோடு வழிநடத்துவார்.